ஹலோ, யாரு? Who's that? யாரு? நான் பிரியா. பிரியா? பிரியா, any problem? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல. என்ன அப்படி தூங்க விடாம பண்ணிட்டீங்க. மாட்டிட்டா. டேஷிபா, நீ கிரேட்டரா. நான் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையவா நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்களேனா? உங்களே இல்ல, உங்களை மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா, அந்த உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். இதன ரூட் வேற மாதிரி போகுது. சிவா, நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் சோனாவை பார்க்கணும். என்னது? நான் சோனாவை பார்க்கணும். அவளை நானே பார்த்தது இல்ல. வாட்? ஐம் சாரி, அவளை நானே பார்க்க முடியாது, நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்க சரியான முட்டாளுங்க. யாரு? நானு? ஆமா, சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல. நான் பார்க்கணும் சொன்னது சோனாவோட போட்டோ. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க. நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம், போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோவோட வரணும். என்ன? ஓகே ஓகே, குட் நைட். நீ கேனன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கேனன்னு இப்பதான் தெரியும். போட்டோக்கு என்ன பண்றது? என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாமா? நீ ஒத்துக்க மாட்டேன். டி.ஆர். ராஜகுமார் எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்? ఓకే ఒక నిమిషం వెయిట్ చేయండి. ஹாய் 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 ஹாய். என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் வர்க் பண்றாங்க? 30 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம் எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குற நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்போ போட்டோவுக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏன் போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவாதான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டியதான். ஹலோ. தேங்க்யூ சார். ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்துனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அடா பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏய், பொறுங்க 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 பொறுங்க. இப்ப கொடுங்க. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ரொம்ப எங்க மீட் பண்ணீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. ஊட்டில போட்டோல மீட் பண்ணேன். போட்டோல ஊட்டில மீட் பண்ணேன். கண்டதும் காதலா? Is it love at first sight? Is it love at first sight? This is love at second sight. Second sight? Love at second sight? சிவா, சொல்லுங்களேன், எங்க மீட் பண்ணீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? சொல்றேன். மார்னிங் 6 o'clock ஊட்டில, அந்த லேசான பனியில, அந்த குளிர்ல நான் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தேன். என்னோட கால்கள் சுகமா சுதந்திரமா ஓடிட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் yellow கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தேன். என்ன கலர்? yellow கலர். ஓ, பேண்ட் என்ன கலர்? ப்ளூ. அது ஓகே, மேலே சொல்லுங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, அங்க நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னமோ தோணுச்சு, திரும்பி பாருன்னு மனசு சொல்லிச்சு. திரும்பி பார்த்தேன், அங்க தூரமா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்தா. அது சோனா தானே? அவளை கிட்ட பார்க்கணும்னு ஆசை இருந்தது. அதனால என் லெக்கோட ஸ்பீடை 4, 3, 2, 1 குறைச்சு மெதுவா ஓட ஆரம்பிச்சேன். வந்தா
கிட்ட வந்தா. பட் பட்டு மின்னல் மாதிரி என்ன கிராஸ் பண்ணி ஓடிட்டா. திரும்பவும் நான் என் லெக்கோட ஸ்பீட 2, 3, 4ன்னு கூட்டி வேகமா ஓடினேன். ஓடி 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 போய் அவளை பார்த்தேன். ஓ ஓ சூப்பரா இருந்தது. ஐயோ நான் பேச சொன்னேன். போய் ஐ டோன்ட் பிலீவ் இட். ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சீங்களோ அதான் பார்த்தேன். ஒரு பொண்ணு எப்படி இல்லாம பாப்பீங்க? இது பாருங்க, நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, போய் சொல்றேன். என்ன உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நான் அவளை பார்த்துட்டு ஓடுனேன்னா அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவ என்ன சொல்ல வந்தான்னு கேட்க போனேன். அடுத்த செகண்ட் பள்ளத்தை விழுந்து கிடந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போடான்னு சொல்லியிருக்கான்னு. அவளே எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டா. திரும்பவும் நாங்க ஓட ஆரம்பிச்சோம். நிறுத்துங்க நிறுத்துங்க. லவ் அட் செகண்ட் சைட்னு சொல்லிட்டு என்னமாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்தது அதான். எங்க ரன்னிங் ஜாகிங் ஆய், ஜாகிங் வாக்கிங் ஆய், வாக்கிங் ஸ்டாப் ஆய் அப்படியே நின்னுட்டோம். ஏன்னா நாங்க வந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சுது. ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு. யார் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நாங்க அப்படியே நின்னுட்டோம். அப்ப அவ என்கிட்ட சொன்னா, இப்படியே லெஃப்ட்ல போனா சோனா பொக்கே ஷாப்னு ஒன்னு வரும். இத எதுக்கு என்கிட்ட சொல்றா? ஏன் உங்களுக்கு பொக்கே வேணுமா? ஐயோ நான் அதுக்கு சொல்லல. அது எங்க ஷாப். அப்போ சோனா? நான் தான். ஐம் சிவா. அவ கை கொடுத்தா. ஹலோ. நானும் கை கொடுத்தேன். பை. பை. நாங்க ரெண்டு பேரும் எதிர எதிர நடக்க ஆரம்பிச்சோம். லவ் அட் செகண்ட் சைட் தானே, அடுத்தது அதுக்கு தான் வரேன். இத பாரு பிரியா, நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் முகத்தை பார்த்து பேசுறதே இல்ல. இப்ப நான் உன்கிட்ட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்து பேசினேனா? இல்ல. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். அந்த மாதிரி தான் ஊட்டியில சோனா கிட்ட அவ்வளவு நேரமா பேசியிருந்தாலும் நான் அவன் முகத்தை சரியா பார்க்கவே இல்லை. அவளை ஒரு தடவை நல்லா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவளை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவளை கூப்பிட்டேன். சோனா. நான் அவ கிட்ட போனேன், அவளை தொட்டேன். அவ வெக்கப்பட்டா. இப்படிதான் ஐ டு ஐ அவளை பார்த்தேன். அவளை அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கேமரா வச்சிருந்தீங்களா? என் கண்ணுங்கிற லென்ஸ் ஓபன் ஆச்சு. என் ஹார்ட்ங்கிற டார்க் ரூம்ல அவளை படமாக்கிக்கிட்டேன். ஏய் பிரியா, பிரியா. It's interesting. Very interesting. ஹலோ. டாடி. என்னடா பிரியா, எப்படி இருக்க? உன்னோட மெட்ராஸ் எப்படி இருக்கு? மெட்ராஸ் நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்? நான் பாம்பேல உமா வீட்ல இருந்து பேசுறேன். நாளைக்கு உமாக்கு மேரேஜ். அப்படியா? நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகே. ஆமா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நல்லவனா ஒருத்தர் கிடைக்கணும்ல. இந்தியால படிக்கணும்னு அனுப்பிச்சு வச்சேன். டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியதானே? பிஎஸ்சி முடிச்சுட்டேன்னு ஃபோன் பண்ணேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன். கையோட கல்யாணமும் பண்ணிட்டேன்னு ஃபோன் பண்ணேன்னா டாடி நீயும் மாப்பிள்ள பார்க்க மாட்டேங்கிற, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற. ஓகே, நான் ஒருத்தரை லவ் பண்ண போறேன். போதுமா? அந்த ஒருத்தன் கிடைக்கிறதானே கஷ்டம். அந்த ஒருத்தர் கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சுன்ற? இனிமே தான் லவ் பண்ண போறேன்ற? ஓகே, கிட்டத்தட்ட லவ் பண்ண போறேன். போதுமா? அது என்ன கிட்டத்தட்ட? சரி, அந்த கிட்டத்தட்ட லவ் பண்ற விஷயத்தையாவது அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. ஏன்? அவன் தான் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கானே. டாடி, என்ன சத்தமே காணோம்? என்னடா குழப்பற? அவன் உன்னத்திய லவ் பண்றான்னா நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும்? அவனை லவ் பண்ண பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனா இவன் மட்டும் அவளையே நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் நான் அவனை லவ் பண்றேன். 5000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்துட்டு என்ன குழப்பாத. போன வை.